முதல் விஷயம் மக்களே, என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை முதல்ல பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேச வேண்டிய இந்த மது விஷயத்துக்கு நம்ம போகலாம். கோடான கோடி தண்டிகளை தாவேக்கா உறவுகளுக்கு இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு எங்கள் பாட்டியோட இறப்பு அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய தந்தை இறப்புக்கு அப்புறம் என்னுடைய பாட்டி தான் எனக்கு எல்லாமே. என் தந்தை வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டி தான் 93 வயசு வரைக்கும் அவங்க வேலையை அவங்க செஞ்சு அவங்களே அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. எந்த விதத்திலையும் இந்த பூமிக்கு பாரமாக இல்லாத ஒரு மனிதர். இந்த கடந்த ஒரு வாரமாக என்னுடைய வீடியோக்கள் முன்ன பின்ன வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவங்க பக்கத்துலேயே நான் உட்காந்து பார்த்துக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அதனால் சில தூங்காத இரவுகளையும் கடந்து வர மாதிரி இருந்துச்சு. அதனால் அவங்க பக்கத்திலே உட்காந்துருந்தேன். அவங்களுடைய கடைசி நேரத்தில் முழுக்க பக்கத்திலே இருந்தேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எனக்கு உண்மையாகவே இருக்குது. ஸோ இந்த இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இறப்பை நம்ம தெரியப்படுத்துறது நம்ம என்னுடைய கடமை. அந்த இறப்பை நான் தெரியப்படுத்திட்டேன். தெரியப்படுத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் நேரடியாகவும் ஃபோன் கால் மூலமாகவும் வீடியோ கால் மூலமாகவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸோட கமெண்ட் செக்ஷன் ரீட்வீட் மூலமாகவும் என்னுடைய துயரத்தில் பக்கபலமாக நின்னீங்க, உறுதியாக நின்னீங்க, நீ தைரியமாக இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்தீங்க. உங்கள் நம்பிக்கை உங்களுடைய வார்த்தைகள் அடிப்படையில் எனக்கு எங்கள் பாட்டி இறந்து போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கள் அப்பா இறப்புக்கு அப்போ நான் ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். 3 நாள் டைம் எடுத்து 4வது நாள் தான் நான் வீடியோ பண்ணேன். பட் எனக்கு பாட்டி ரொம்ப க்ளோஸு. ஒரு 5-6 நாள் ஆயிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனநிலையில் இருந்தது. ஆனால் அது அத்தனையுமே உடச்சி உன்னால் முடியும், நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான உந்துதலாக கொடுத்தீங்க. சில பேர் என்னுடைய ஃபோன் நம்பர் சில பேர்கிட்ட இருக்குது. அவங்க வாட்ஸ்அப்பில் இந்த கண்டென்ட் பாரு, இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்டென்ட்டை அனுப்பிச்சு இதை பற்றி நீ பேசு, இதை பற்றி செய் அப்படிங்கிற தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லி நீ கேமரா முன்னாடி சீக்கிரம் உட்காரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்தாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயத்தில் நம்ம கேமரா முன்னாடி உட்காரணுங்கிற முடிவெடுத்தோன்னா எனக்கு ஒரு விஷயத்து மேலே செம காண்டாகுது. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா பீர் மாடல் திமுக அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சப்ஜெக்டை தொட்டு அந்த சமுதாய கேட இந்த வீடியோவில் சில கேள்விகளை கேட்கலான்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஒரு விஷயத்தை தொட்டு நம்ம கேள்வி கேட்க போகிறோம். அதை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் உனக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்மளை நோக்கி எவனும் கேட்டக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிக்கான ஒரு அடிப்படை புரிதல் பார்த்துடலாம். கள்ளக்குறிச்சி தெற்கில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஷிவந்தத்தோட சட்டசபை தொகுதியில் இளைஞரணியோட அமைப்பாளர் துணை அமைப்பாளரோட மீட்டிங்கில் தான் மதுவை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. யார் இளைஞரணி துணை அமைப்பாளர் மீட்டிங்கை கூட்டிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிஷிவந்தம் தொகுதியோட எம்எல்ஏ இருக்கக்கூடிய வசந்தம் கார்த்திகேயன். இந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர் வந்து பொன்முடி அவர்கள். இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணது பார்த்தீங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன். அதில் பார்த்தீங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் மது சப்ளை செய்யப்பட்டுச்சா. நம்ம உடன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும்போதே மது அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பந்தியில் பார்த்தீங்கன்னா அசைவ உணவு பரிமாறப்பட்டிருக்கு. பந்தி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி பக்கத்தில் ஒரு பீர் பாட்டில் வந்து வரிசையாக வச்சுட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மது அப்படிங்கிறது மாஸ் கேதரிங்காக பார்த்தீங்கன்னா திருவிழாவில் சாப்பிட்றத நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கல்யாண வீடு, இந்த மாதிரி சுமூகத்த காரியங்கள் அல்லது சில பேரோட இறப்புகள், இந்த மாதிரி இடத்துல தான் மது சாப்பிட்டு பார்த்துருக்கோம். முதலாக என் கண்களுக்கு என்னுடைய சிற்றறிவு கேட்டது என்னன்னா, ஒரு கட்சி நிகழ்வில் ஆப்போசிட் கட்சியோட வியூகங்களை எப்படி உடைக்கலாம், தன்னுடைய கட்சி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இளைஞரணி சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் மது சப்ளை செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதில் என்ன பிரச்சனை, இதில் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை எதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற சில கேள்விகளை கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆளுங்கட்சியோட மீட்டிங் அப்படிங்கிறது பிரதானமானது. ஆளுங்கட்சி இப்போ சிட்டிங்கில் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆட்சிக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் அவங்களே பேசுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம கனிமொழி அக்காலாம் இளம் கைம்பெண்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு மது தான் காரணமாக இருக்குன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு முன்னாடி மதுவுக்கு எதிராக பல்வேறு விதமான விஷயத்தை செஞ்சாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவலன் ஒருத்தவரான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பாடுவாப்பில் மதுக்கு எதிராக. ஸோ இவங்களாம் இப்போ எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மது விலக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அந்த ஆசையை காட்டி தானே எங்களை மோசம் பண்ணீங்க. உங்கள் கட்சி மீட்டிங்லேயே மதுவை சப்ளை பண்ணுற கேவலமான வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிறதா இங்கே நம்ம கோவமாக இருக்குது. இங்கே நான் ஒரு 3 விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஒரு அரசாங்கம் மதுவிலக்கு அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திமுக மதுவிலக்கு பண்ணுவோங்கிறதுல தொடர்ச்சியாக இருக்காங்க. தன்னுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மீட்டிங்கில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் என்னைக்கு மது ஒழிப்பீங்க? நீங்கள் மது விலக்கு அப்படிங்கிற இடத்துல நாளைக்கு நீங்கள் சைன் பண்ணால் மது ஒழிஞ்சிருமா தமிழ்நாட்டில்? இந்த மாதிரி இந்தியாவில் சில மாநிலங்கள் செய்ய போய் அந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா மதுவிலக்கை செய்ய முடியாமல் அவங்க என்ன பர்பஸுக்கு மதுவிலக்கு கொண்டு வந்தாங்களோ அது அத்தனையுமே உடஞ்சி அது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்டாக ஆயிடுச்சு. திமுகவும் மதுவிலக்கை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அது ஃபெயிலியர் மாடலாக தான் இருக்கும். தாவேக்காவால் அதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இது நீண்ட கால தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இந்த திமுக இல்லை. தன்னுடைய கட்சிக்காரனே கண்ட்ரோல் பண்ண முடியல. தன்னுடைய கட்சிக்காரன் டேபிள்லேயே அந்த பீரை கொண்டு வந்து வைக்கிறீங்க. கேட்டால் கூலிங்க்கு சில்லாக இருக்குமா? இப்படி
இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை மதுவை நோக்கி கொண்டு வந்து வச்சா நீங்கள் என்னைக்கு மதுவை ஒழிப்பீங்க அப்படிங்கிறதா இங்கே பிரதானமான கேள்வி. மது ஒழிப்பு அப்படிங்கிறது என்ன ஈஸியான வேலையா? அது ஒரு நீண்ட கால இலக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா மது தடுப்பு அப்படிங்கிற வேலையை நம்ம பெரிய லெவலில் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா மது அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று உருவானது கிடையாது. நம்ம ஆதி காலத்திலேருந்து மது அப்படிங்கிறது மனிதன் கூடவே இருக்குது. இந்த மது உடம்புக்கு கேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு ஒரு தனி மனிதன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு அந்த மதுவே கிடைக்காம இருந்தால் மட்டும்தான் அவன் அந்த தப்பை செய்ய மாட்டான். மது இருக்கிற வரைக்கும் அவன் குடிச்சுக்கிட்டே இருக்கான், அதாவது அவைலபிலிட்டி இருக்கிற வரைக்கும் அவன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறது தான் பிரதானமானது. அவனுக்கு அந்த மது இருக்கும் போதே அது வேணாங்கிற உணர்வை தூண்டணும் அப்படிங்கிறது தான் மதுவிலக்கோட பேசிக்கான ஐடியா. இதை முதல்ல திமுக உடன்பிறப்புகள் இதை பற்றி ஒரு பேசிக்கான புரிதல் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மதுவிலக்கு அப்படிங்கிறதுல மது தடுப்பு அப்படிங்கிற பிரச்சாரத்தை திமுக எவ்வளோ முன்னெடுத்துச்சு. மதுவில் இவ்வளோ பெரிய தப்புகள் இருக்குங்க, மது தயவு செய்து குடிக்காதீங்க, உங்களுக்கு மது அங்கே கிடைச்சாலும் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை நீங்கள் தயவு செய்து குடிக்காதீங்கன்னு சொல்லி சின்ன காலேஜ் பசங்களை ஆரம்பித்து வேலை செய்கிறவங்க ஆரம்பித்து பல்வேறு தரப்பட்ட மக்கள்கிட்ட எந்த மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போனால் அந்த மது தடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செய்ய முடியுமோ அதை ஆலோசனை பண்ணி அதை செய்கிறதுக்கு இந்த திமுக எவ்வளோ தூரம் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. போன வருஷம் டாஸ்மார்க்கோட சேல்ஸ் எவ்வளோ, இந்த வருஷம் டேல்ஸ் எவ்வளோ, போன வருஷம் பண்டிகையில் எவ்வளோ வித்துச்சு, இந்த வருஷம் பண்டிகையில் எவ்வளோ வித்துச்சுன்னு சொல்லி இந்த மதுவை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற வேலையை செய்ய போய் தான் அவன் கட்சி மீட்டிங்லேயே மது வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மது விலக்கு அப்படிங்கிற கொள்கையில் உறுதியாக இருந்துச்சுன்னா ஆமாம் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும். மது விலக்கை நோக்கி வேலைகளை பார்க்கணும். இங்கேயும் ரெட்டை வேடை தான். வழக்கமாக எங்கள் எப்போ எல்லா இடத்துலையும் போடுற அந்த ரெட்டை வேடத்தை தான் ஆட்சிக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் மது விலக்கு, கொரோனா சமயத்தில் மது கடையை ஓப்பன் பண்ணலாமா, அதோட மோசமாக உன் கட்சி மீட்டிங்கில் மது கொண்டு வந்து வச்சிருக்க. அது எவ்வளவு, அதாவது ஒரு தனி மனிதர் பார்த்தீங்கன்னா கொரோனா சமயத்தில் மது தேவைப்பட்டிருக்கு, அவன் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் வாங்கி சாப்பிட்டது தப்புன்னு சொல்கிறீங்க. இங்கே உன் கட்சி மீட்டிங்கில் அவனுக்கு மது தேவையா தேவையில்லையெல்லாம் தெரியாமல் அவன் சாப்பிட்ற பந்தி பக்கத்தில் அவனுக்கு மதுவை கொண்டு வந்து வச்சு எப்பா குடிக்கிறியா குடிக்கிறியா குடிக்கிறியான்னு குஞ்சிக்கிட்டே இருக்கியே, வெக்கமா இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம கேட்குற மூணாவது பிரதானமான கேள்வி. அவனுக்கு அந்த எண்ண ஓட்டமே இருந்திருக்காது. அந்த பாட்டில் பார்த்தோன்னா அவனுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கும், ஏன் ஆப்போசிட் கட்சியை எப்படி ஒழிக்கலாங்கிற யூகத்தை வைக்கிறது தானே அந்த மீட்டிங்கோட நோக்கம். அந்த மீட்டிங்க்கு மதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எங்கேக்கும் எந்த ஒரு சுப நிகழ்வுக்கும் அல்லது துக்க நிகழ்வுக்கும் மதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த நிகழ்வுக்கு இதெல்லாம் கூட எப்படி சொல்கிறது ஏற்றுக்க முடியாதான். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் வச்சாலும் இந்த மீட்டிங்க்கு மதுக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதான் பிரதானமான கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த மது விலக்கு அப்படிங்கிறதுல மது தடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல செய்யணும். அதுக்கு முதல்ல மது ஆலையை திமுக காரங்களே நடத்துறது முதல்ல ஸ்டாப் பண்ணணும். நீ உன் ஆலையில் உற்பத்தி ஆகிற மதுவை நீயே எப்படி தடுப்ப? பேசிக்கான அந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. தன்னுடைய வழக்கே, அதாவது ஒரு நீதிபதி பார்த்தீங்கன்னா அவர் சம்மந்தப்பட்ட வழக்கே அவரே விசாரிச்சார்னா அது எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்குது. முதல்ல மது ஆலைகள் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து திமுக காரங்க வெளியே வரணும். அதுக்கப்புறம் மது தடுப்பு அப்படிங்கிற பிரச்சாரத்தை ரொம்ப வீரியமிக்க பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுக்கணும். மது கிடைச்சாலும் மது பிரியர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். அதுக்கப்புறம் படிப்படியாக மது விலக்கை நோக்கி தமிழ்நாடை நகர்த்தி கொண்டு போகணும். இது எந்த அறிவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இது எதுவுமே பண்ணாமல் உங்கள் கட்சிக்காரனுக்கு மது ஊக்குவிப்பு செய்றீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா மது ஊக்குவிப்பு அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிடுறீங்க. ஏன்னா ஆலையை நீங்க நடத்துறீங்க, மதுவை ஊக்குவிச்சா இன்னும் கொஞ்சம் வியாபாரம் ஆகும், அப்ப ஆலையை நடத்துற நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி மது ஊக்குவிப்பு அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிட்டீங்க. அதாவது மதுவிலக்கு அப்படிங்கிற அந்த ஏமாத்து போர் வெளியே வழக்கமாக நீங்க ஏமாத்துவீங்கல்ல, அந்த ஏமாத்து வேலையை செஞ்சு இப்ப கட்சி நிகழ்வுகளையும் மதுவை கொண்டு வரீங்க. புதுசா நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க. அடுத்த கட்சிகள் செய்யறதுக்கு எப்பா அந்த கட்சியில பீர் கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு உன் கட்சிக்காரனே பேச வைக்கிறதுக்கு வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் ஏற்பாடு பண்ணாங்களே ரிஷிவந்தன் தொகுதியில் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய வேற ஒரு தொகுதியை சேர்ந்த திமுக உடன்பிறப்பு கேட்பாங்க. நீங்க மது விலக்க நோக்கி போலங்க, மது ஊக்குவிப்பை நோக்கி போறீங்க. தயவு செய்து சொல்றேன், 2026 பிரச்சாரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக படிப்படியாக மதுக்கடையை மூடுவோம், அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லி இந்த வேலையை மட்டும் பார்க்காதீங்க. நீ வேற எந்த போலி வாக்குறுதி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப கோவம் வராது. இந்த மது விலக்கு அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் அந்த போலி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், சம காண்டாயிரும், சம கோவம் வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம பசங்க கரெக்டாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீர் பாட்டில் திமுக, பீர் மாடல் திமுக அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கோபத்தை வீடியோ மூலமா நான் வெளிப்படுத்திட்டேன். உங்களுடைய கோபத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹேஷ்டேக்கில் வெளிப்படுத்துங்க. இதை பற்றி ரொம்ப முக்கியமானது, பாலிமர் அப்படிங்கிற ஒரு ஊடகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊடகத்தால் இந்த செய்தி ஏன் போட முடியலன்னு தெரியல. வசந்தம் கார்த்திகேயன் அப்படிங்கிற பேரை பயன்படுத்த மாட்டாங்களாம், பொன்முடி அப்படிங்கிற பேரை பயன்படுத்த மாட்டாங்களாம், இளைஞரணி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்களாம், ஆனால் செய்தி வெளியிடுவாங்களாம். தாவேகா மாநாட்டில் தனிப்பட்ட முறையில் விருப்பத்துக்கு ஏற்ப ஒருத்தர் மது குடிச்சதை பார்த்தீங்களா, மாநாட்டு திடலில் விஜய் பேச்சை கேட்காமல் மது சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஒரு கட்சி ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த கட்சி யார் ஊற்றி கொடுக்குறாங்கிற பேரை பயன்படுத்துறது உனக்கு என்ன அவ்வளோ பயம் பாலிமர் அப்படிங்கிறதான் இங்கே நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது எப்படி சொல்கிறது, கட்சி பார்த்து செய்தி வெளியிடுறது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாய் பாணி, ஆட்சிக்கு வர முயற்சி பெறவங்களுக்கு ஒரு மாய் பாணி. வெக்கமா
அற்புதமா இல்லையா பாலிமர்? பேரை பயன்படுத்த வர்றாரு அவரோட மைக்கில், அப்படியே அதாவது ஒரு ஃபோன் காலில் தான் அந்த செய்தியை பதிவு பண்ணுறாங்க. 2 நிமிஷம் செய்தியாது. இந்த தப்பை வந்து 2 நிமிஷத்தில் அதுவும் உருப்படியாக பதிவு செய்யலை. அப்படி இருந்தாலும் 2 நிமிஷம் தான் அந்த செய்திக்கு டைமா. எவ்வளவு பெரிய சமூக கேடு இது. இதை பற்றி பெரிய ஒரு டிவைடை ஏன் ஏற்படுத்தலை அந்த ஊடகங்கள் அப்படிங்கிறதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. ஸோ இது அத்தனையுமே நான் பதிவு செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.